ஹாய் ஹலோங்க. இந்த குதிரைவாலி அரிசி ஊற வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா மேலே கலர்ஃபுல்லாக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்லை டேட் எக்ஸ்பிரி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு 2 மனசாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிவிட்டு நான் அந்த ரைஸவே யூஸ் பண்ணல. சாமையை தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரில. மேபி கலரிங் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. சோள மாவு தாங்க அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா பொங்கி வந்திருந்தது. ரீசன் என்னென்னா அவனுக்குள்ளே வச்சு எடுத்திருந்தேன். பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேங்க. பட் சம்டைம்ஸ் நல்லா வரும், சம்டைம்ஸ் வராது. எப்போவுமே பிஸ்கெட் நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி அவனில் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சா போதுங்க. 10 to 12 to 15 போதும் தான். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இந்த கார்னர்லாம் ப்ரௌன் ஆயினாலே போதும். எனக்கு இது தெரியாமல் நான் ஓவர் குக் பண்ணி ஹார்டானது தான் மிச்சம். இன்றைக்கி மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மண்ட் ஃப்ளார் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். பாப்பா கொடுக்கறதுனால மற்றதில் நான் ட்ரையும் பண்ணது கிடையாது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது பெருசாக பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பட்டர் பிஸ்கெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதுவே எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஒரே ஒரு எக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு சுகரு, 1/2 கப்பு பட்டரு 3யுமே போட்டு நல்லா பீட் பண்ணணும். இதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டு இது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 கப்பு ஆல்மண்டுக்கு பதிலாக நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா 1/3 சாக்கோ சிப் குக்கீஸு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டு, இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் ஐட்டம்ஸே. இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனில் சின்ன சின்ன பால் மாதிரி தான் வச்சேன். ஓகே இன்றைக்கி எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவனில் தூக்கி வச்சுட்டு கரெக்டாக இன்றைக்கி 12 to 15 மினிட்ஸ் தாங்க. அவனை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஆனால் குக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் 1 hour நல்லா கூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட் நல்லாவே சாஃப்டாகவே இருந்தது. இன்றைக்கி பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பி. வெதர் இங்கே திரும்பவும் மாறிடுச்சுங்க. தண்டர் ஸ்டோம் வந்தது. திரும்ப செடியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி அந்த வேலையும் நடந்தது. த்ரோட் முடிஞ்சிருச்சு. என்னடா இப்போது சுற்றிட்டு ஒன்றும் ஆகலையே